ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கை நாங்கள் சேகரித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சகோதரர்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு ஒன்றாக இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு முழு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சான்று. அதனால மக்களோடு மக்களாக, மக்களுக்காக மக்களிடமிருந்து நேற்று கூட நான் சிறு குறு வியாபாரிகள், கடலை மிட்டாய், தேன் மிட்டாய் தயாரிப்பவர்கிட்ட போய் அவர்களோட குறைகளை கேட்டறிந்தேன். அதே மாதிரி நேற்று நெசவாளர்களின் குறைகளை கேட்டறிந்தோம். இதே மாதிரி எல்லா இடங்களுக்கும் போவது மட்டுமல்லாமல் இருந்த இடத்திலே இருந்து கூட தேர்தல் அறிக்கைக்கு அவர்கள் குறிப்புகளை கொடுக்கலாம். 7878786060 இந்த மிஸ்ட் கால் கூட கொடுத்து அதன் மூலம் பாஜக இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமரப்போகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எங்கள் கூட்டணி உறுதியாகி கொண்டிருக்கிறது, எதிர்கட்சி கூட்டணி உதிரியாகி கொண்டிருக்கிறது. காலையில் அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டாரு, நாங்கள் அழுத்தம் கொடுக்கல, ஆனால் எங்களுக்கு நீங்கள் மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கூட்டணியை விட்டு விலகி விடுவோம். தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, இன்னும் குழு அமைக்கல, ஏன்ட்ட வந்து ஏன் கேள்வி கேட்குறீங்க, முதலமைச்சர் போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு. அதேதான் அவங்களோட பொறுப்பாளர் சொல்றாரு, 2 மாசமா காத்தே இருக்கோம், இன்னும் குழு அமைக்கல, இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல. ஆக அவர்கள் காத்திருக்க வேண்டியதுதான். ஆணவத்தோடு பேசினார்கள். ஆணவம். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க இருக்கு, எங்க அவங்க கூட்டணி அமைக்க போறாங்க, எங்க வெற்றி பெற போகிறார்கள் என்று. ஆனால் இன்று அந்த ஆணவத்திற்கு மக்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னைக்கு இளைஞர் அணி மாநாடு விருதுநகர்ல நடக்குது. இதற்காகவாவது மக்கள் புறக்கணிப்பார்கள், இளைஞர்கள் புறக்கணிப்பார்கள். எந்த காமராஜர் கல்வியோடு உணவும் கொடுத்தாரோ அவர் அவங்க ஊர்ல வச்சு கேவலப்படுத்தி அசிங்கமா விமர்சனம் செய்து தோற்கடித்து விட்டு அந்த மண்ணில் போய் நீங்கள் எப்படி இளைஞரணி மாநாடு நடத்துவீர்கள்? அதே மாதிரி உதயகுமார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் உட்கார்ந்து வீடியோ பேசிக் கொண்டிருக்கிறார். பழைய கதையெல்லாம் இந்த 20 வயது இளைஞர்களுக்கு தெரியாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் 1949 இருந்து இளைஞர்களை நீங்கள் தமிழக அரசியலில் எவ்வளவு கேவலப்படுத்தினீர்கள், எவ்வளவு மோசமாக நடத்தினீர்கள் என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் கலைஞருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதை எதிர்க்கிறார், அவர் மரணம் அடைகிறார். இதுதான் அவங்களோட இளைஞர்களை அவர்கள் நடத்திய விதம். இன்று போதை கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு இல்லாதது. தாமா அன்பரசன் சொல்றாரு, அன்புமணி ஒரு பட்டியலிடுவாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா அதிகமா இருக்கு. எங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா அதெல்லாம் இருக்கிறது. கேவலமா அப்படி கிண்டலா பேசுறாங்களாம். ஆனா இன்றைக்கு சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதுல வேற நான் கார்ல் மார்க்ஸுக்கு எதுக்கு சிலை என்று கேட்டிருந்தேன். எல்லாம் பொங்கி பொங்கி வராங்க. நான் சொல்றேன், இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அமெரிக்க ஒப்பந்தம் மூலமாக இந்த திருப்பூர்ல உள்ள ஜவுளி தொழில் மேன்மை அடைய போகிறது, ஏற்றுமதி அதிகரிக்க போகிறது. விவசாயிகள், அதுல பயிர் விவசாயிகள், நெல் விவசாயிகள், கடலை விவசாயிகள், பூக்களை விவசாயம் செய்பவர்கள், பால் உற்பத்தியாளர்கள் எல்லோரும் பலன் பெறுவார்கள் என்று பிரதம அமைச்சர் தனித்தனியாக கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாது என்பதற்காக ட்ரம்புக்கு பிரதமர் அடிமையாகிவிட்டார். இது ராஜதந்திரங்க. உங்களை மாதிரி தந்திரவாதி கிடையாது மரியாதைக்குரிய பிரதமர். ராஜதந்திரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மனதிற்கு வேதனையான ஒன்று, தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் பிரதமரை தாக்க முற்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது தமிழகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்றைய காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு அச்சாரம் தான் இந்த நிகழ்ச்சி என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.